நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்திற்குரிய மக்கள் யாராவது நடமாடினால் அருகில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வதாக இப்போது வரைக்கும் எந்த திட்டமும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை செய்தியாளர் சந்திப்பில் திட்டவட்டமாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் ஒரு நிலையாக தெரியும். அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்குதான் கூட்டணி அமைக்கிறோம் என்று கூறியுள்ளார். ஐபிஎஸ் ஆக இருந்த அண்ணாமலை தமிழகத்தை வழிநடத்த தகுதியானவர். அவருக்கு சிறப்பான அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என தனியார் செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் தெரிவித்தார். மதுவிலக்கு சம்பந்தமாக 2023 மற்றும் 2024 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய வீடியோ இருக்கிறது. 2023 பேசிய போது மதுவிலக்கு சாத்தியமில்லை, 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு போய்விடும் என்றார். 2024 பேசிய போது நாங்கள் ஜெயித்துவிட்டால் மதுவிலக்கு வரும், கடைகளை மூடிவிடுவோம் என்று கூறினார். இப்படி மாற்றி மாற்றி பேசுவதில் அண்ணாமலைக்கு நிகர் அவரே. எல்லா விஷயங்களிலும் இப்படிதான் பேசி வருகிறார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 25 பேர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வரும் நாட்களில் அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார். ஜாக்டோ ஜியோ சார்பில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாநகராட்சி சார்பில் தீவிர வரி வசூல் செய்யப்பட்டு வருகிறது. வரி கட்டாதவர்கள் கடைகள் சீல் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் பெண் மற்றும் ஆண் ஊழியர்கள் சென்று வீட்டின் உரிமையாளர்களிடம் வரி கட்டுமாறு கடுமையான வார்த்தைகளால் பேசி உள்ளனர். கட்டவில்லை என்றால் கடப்பாறையால் வீட்டு படிக்கட்டுகளை இடிப்போம் என கடப்பாறையை காண்பித்து மிரட்டியுள்ளனர். மாநகராட்சி ஊழியர்கள் மிரட்டும் துணியில் பேசுவதும் அதற்கு வீட்டின் உரிமையாளர்கள் கெஞ்சுவதுமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து பில் கலெக்டர்கள் சுசீலா, மகேஷ் ஆகிய இருவரை சஸ்பெண்ட் செய்து கமிஷனர் அனு உத்தரவிட்டுள்ளார். அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டப்ப ப்ராப்பரா கையில இருந்தது கொடுத்து விட்டனா இல்லையா? கட்ட மாட்டேன்னு சொல்லணும். பெனால்டி வரக்கூடாதுன்னு இவங்களுக்கும் அக்கறை இருக்கு. எங்க அமௌண்ட் வந்து இருங்க, நாங்க எங்களோட தாட்ட கேளுங்க. பெனால்டி போட்டு கட்டணும், எங்களுக்கு என்ன தலையிலுத்தா? வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ், நாங்க கட்டியே தீர்வோம். எல்லாரும் கையிலேயே வச்சுட்டு கட்டாம இருக்க மாட்டாங்க மேம். மேடம் உங்களை வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களை வந்து கேட்கல. கரெக்ட் தான், அந்த டேட் இங்க இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ள நாங்க ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணி கட்டுவோம்ல. 8 நாள் வரைக்கும் நீங்க கடைசியில வந்து நாங்க கேட்கும்போது இப்போ மாசம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. என்ன ஒண்ணுமே இன்னும் முடியல மேம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா இந்த 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். 1 வீக்குள்ள முடியும். நீங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க, வந்தா தான் சார் சொல்ல முடியும். நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 வீக் டைம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து காலையில சொன்னாங்க, நீங்க சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட அது தெளிவா சொன்னேன். கொடுத்திருக்காங்க. எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆகி எங்க சார் வெளியில வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க மேம். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அடுத்த ஆண்டு முதல் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பாடத்திட்டம் கொண்டு வரப்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநர் எஸ் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.